2026 2029 நிர்வாகிகளுக்கான தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் முருகதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இருபத்தி 29ஆம் ஆண்டுக்கான நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெறவிருக்கின்ற இந்த இனிய காலை வேளையில் வந்திருக்கும் அனைத்து நல்ல மனம் கொண்ட நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கமும் வரவேற்பும் செய்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இயக்குனர் சங்க தேர்தலை மிகச் சிறப்பாக நடத்தி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அழகாக தனக்கே உரிய பாணியில் அற்புதமாக நடத்தி தந்த தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய நீதியரசர் டாக்டர் திரு எஸ்எஸ்பி தர்வேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களை வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். நமது பெப்சி பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களை வரவேற்கிறேன். பெப்சி பொருளாளர் திரு செந்தில்குமார் அவர்களை வரவேற்கிறேன். முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் அண்ணன் திரு தானு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் அண்ணன் டி.ஏ. அருள்பதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது சீகா பொதுச் செயலாளர் அன்பு தம்பி இளவரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நடன இயக்குனர் என் அன்பு சகோதரி திருமதி கலா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த எலெக்ஷன் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது. போட்டிகள் இல்லாமையே தலைவராக என்னடா இது போட்டி இல்லாமையே தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு செல்வமணி அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா செல்வமணி அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகத்திற்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 4 பேர் ஏதாச்சும் குறை சொன்னாலும் அதை பற்றி நாகரிகமாக அதை பற்றியே கண்டுக்காமல் நம்ம சினிமாவுக்கு என்ன நல்லது பண்ண போகிறோன்றதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுகிற அன்பு தம்பி எங்கள் சங்க தலைவர். அவர் நிற்கிறனொன்னே யாரும் எதிர்த்து நிற்கலை. அவர் கூட நாங்கள் நிற்கும்போது எங்களையும் யாரும் எதிர்த்து நிற்கலை. மேபி நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த மரியாதைக்கு நான் என்றென்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த மரியாதையை நாங்கள் காப்பாற்றுவோம் உங்களுடைய ஆதரவோடு. நாங்கள் வந்த உடனே இன்றைக்கி கூட ஒரு டைரக்டர் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதி கொடுக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் திரு ஹரி அவர்கள். அவருக்கு நான் தான் சொல்கிறேன், வந்த உடனே எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இப்போது என்பதை உங்களுக்கு நன்றியோடு தெரிவித்து, காலையில் இயக்குனர் ரவி அவர்கள் ஃபோன் செய்து, ஆனால் இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதியாக நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும்போது, நான் இப்போ காரில் வரும்போது தான் சொன்னார். ஸோ எல்லாம் இந்த அன்பு உள்ளங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அந்த இயக்குனர் அரியவர்களுக்கு வாழ்த்துவதோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களை வழி நடத்தி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விக்ரமன் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு டைப்பான ஆள். அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க பாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதாவது நம்ம சங்கம் அப்படி இருக்கணும் அப்படின்றதில் அது எங்களையெல்லாம் முன்னிறுத்தி அவர் இந்த
ஒட்டுமொத்த அணிக்கும் ஆதரவாக நின்று தலைமை தாங்கிய நம் அன்பு சகோதரர் விக்கிரமன் அவர்களுக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் ஏன்னா இந்த சங்கத்தின் ஒரு பிம்பமாகவே அவர் இருக்கிறார். என்னென்ன சங்கத்தில் நடக்குது, என்னென்ன நல்லது பண்ணுறாங்க, உடனே ஃபோன் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களான்னு அப்பப்போ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற சங்கத்தில் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ இல்லைங்கிறதுக்காக இல்லை, இன்னும் நம்ம சங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆன்மா நமது திரு விக்கிரமன் அவர்களுடைய மனம். அந்த மனதிற்கு நம்ம அரங்க நிறைந்த கைத்தட்டலை வழங்குவோம். ஏன்னா அவர் தான் வழி நடத்தினார். நன்றி திரு விக்கிரமன் சார். அதைத் தொடர்ந்து இப்போ எல்லோரும் பதவியேற்பு விழா ஆரம்பிக்க போகிறதுனால அனைவரையும் வருக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செய்திகளை அழகாக வடிவமைத்து எந்த விதமான இந்த கல்மிஷமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு வம்பு வழக்குகளை எங்கள் மேலே இல்லாமல் அழகாக எங்களை பற்றி ப்ரொஜெக்ட் செய்து மற்ற சங்கங்களுக்கு ஒரு உதாரணமான சங்கமாக இந்த சங்கம் திகழ்வதற்கு நீங்களும் ஒரு காரணம் என்று பத்திரிகையாளர்களை நான் மனமுவந்து பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.